நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் சார்பாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி திருப்பூரிலே வைத்து மாபெரும் அந்த கொங்கு மண்டல மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இந்த மாநாட்டிலே தமிழகத்தினுடைய கொங்கு மண்டல பகுதியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், இன்னும் இதர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நாம் எதற்காக அறிவித்திருக்கிறோம், அதனுடைய காரணத்தை விளக்குவதுதான் இந்த தெருமுனை பிரச்சாரத்தினுடைய நோக்கம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஏராளமான மாநாடுகள் அவ்வப்போது நடத்தப்படுவதுண்டு. அரசியலை சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வப்போது சில மாநாடுகளை நடத்துவார்கள். ஆன்மீக ரீதியில சில மாநாடுகள் நடத்தப்படுவதுண்டு. ஒரு கட்சி புதிதாக துவக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய கட்சியிலே எந்த அளவிற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், மக்களுடைய சப்போர்ட் எங்க கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை மக்களிடத்திலே காட்டுவதற்காக, அதே போல தேர்தல் நெருங்குகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பெரிய அளவில் மாநாட்டை ஏற்பாடு செய்வார்கள். அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்படுவதற்கெல்லாம் சில பல காரணங்கள் இருக்கும். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பின்னாடி இத்துணை நபர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி அரசியல் கட்சியில பேரம் பேசப்படுவதற்காக சில மாநாடுகள் அரசியல் கட்சிகளால் நடத்தப்படும். இன்னும் ஒரு கட்சி புதுசா உருவாக்கப்படுதுன்னு வைங்க, நாங்கள் எல்லாம் சொற்பமான நபர்கள் கிடையாது, எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் கிடையாது, எங்களுக்கும் தமிழகம் முழுவதும் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க என்று ஆட்கள் பலத்தை காட்டுவதற்காக புதிதாக உருவாக்கக்கூடிய கட்சிகள் மாநாடுகளை நடத்தும். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் நடத்தப்படுவதற்கு இது போன்ற ஏதாவது காரணத்தை கற்பிக்க முடியுமா? இந்த கொங்கு மண்டல மாநாட்டை நடத்துகிறோம் என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் தற்பொழுதே பல இடங்களில் தொடர்ச்சியாக மாநாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மாநாட்டில் வரக்கூடிய மக்களை வைத்து இந்த ஜமாத் அரசியல் ஏதாவது இறங்க போகுதா? மக்களை காட்டி எங்களுக்கு பின்னாடி இத்துணை நபர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க என்று ஏதாவது இந்த ஜமாத் இறங்க போதா என்றால் அதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெளிவாகவே அறிந்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் இவர்கள் அரசியலில் இறங்க மாட்டார்கள். சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகளில் கூட இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க அரசியலை இறங்க மாட்டாங்க. இப்படி அரசியல்ல இறங்குவது அது இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. அதற்காக மக்களை திரட்டி இவர்கள் இது போன்ற பிரச்சாரங்கள் நடத்துவது கிடையாது என்பதை அனைத்து நபர்களும் உணர்ந்திருப்பீர்கள். அப்ப நாங்கள் அரசியலுக்காக நாங்கள் எதையும் செய்யவில்லை. அதே போல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது ஏதோ தமிழகத்தில் இப்போது உதயமான ஒரு அமைப்பா? இப்ப புதுசா ஒரு கட்சி உதயமாகுது வைங்க, எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற அந்த செல்வாக்கை காட்டுவதற்கு என்ன செய்யலாம்? ஒரு மாநாட்டை நடத்தலாம். ஆனால் எங்களுடைய இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் இது தமிழகத்தில் இன்று உதயமான ஒரு அமைப்பு அல்ல. பல வருடங்களாக தொடர்ச்சியாக பல இடங்களில் மருத்துவர்களை நடத்தி ஏகத்துவ பிரச்சாரங்களை செய்து சமுதாய பணிகளை செய்து அதிகமாக மக்களால் அறியப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த ஜமாத்திற்கு கீழே நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். சமுதாய பணி என்று சொன்னாலும் இறங்கி வந்து பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். மார்க்க பணி என்று சொன்னாலும் அதில் இறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணி முழுக்க முழுக்க சீர்திருத்த பணியாகவும் சமுதாய பணியாகவும் இருக்கிறது. இவர்களுக்கு கீழே நிறைய இளைஞர்கள் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பல நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அனைத்து மக்களாலும் அனைத்து முஸ்லிம்களாலும் அறியப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு இருக்கிறது. அப்ப எங்களுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக நாங்கள் இந்த கொங்கு மண்டல மாநாட்டை நடத்தவில்லை. அப்ப எதற்காக நடத்துகிறோம்? எங்களுடைய ஜமாத் சார்பாக 10 மாத கால ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருந்தோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற தலைப்புல இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, இஸ்லாமிய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன என்பதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக 10 மாத கால செயல் திட்டத்தை
எடுத்து அதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் பல்வேறு பிரச்சார பணிகளை கொண்டு சென்று அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் இந்த கொங்கு மண்டல பகுதியிலே இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த பொதுவாக இந்த மாநாட்டினுடைய முழுமையான நோக்கமே இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்திதான். இஸ்லாமிய சமுதாயம் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும், ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழக்கூடியவன் இந்த உலக வாழ்க்கையை எந்த மாதிரி அமைத்துக் கொண்டால் படைத்த இறைவனிடத்திலே ஒரு மதிப்புமிக்க நபராக நாம் இருக்கலாம், இறைவனுடைய அதிக அன்பை பெறக்கூடியவர்களாக இருக்கலாம் என்பதை எடுத்து சொல்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இதை தாண்டி இதுல வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். وَمَنْ أَحْسَنُ دِينًا مِمَّنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ وَاتَّبَعَ مِلَّةَ إِبْرَاهِيمَ حَنِيفًا وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا என்று இறைவன் குர்ஆனிலே ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இறைவன் சொல்லுகிறான், وَمَنْ أَحْسَنُ دِينًا, ஒரு அழகான கொள்கைக்கு சொந்தக்காரர் யாராக இருக்க முடியும்? இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்குது இல்ல? நீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியில் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, பொருளாதார ரீதியில் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, மத அடிப்படையில் பார்த்தாலும் எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. இப்படி ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நமக்கு குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வமன் அஹ்ஸனு தீனன், இருப்பதிலேயே சிறந்த கொள்கைவாதி யார், சிறந்த கொள்கைக்கு சொந்தக்காரன் யார் என்று இறைவன் கேட்டுவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறான், மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன். இந்த உலகத்தில் முழுக்க இறைவனுக்காகவே தன்னை அடிபணிய செய்து இறைவன் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ, எந்த நற்பண்பு கொண்டவனாக இறைவன் எதிர்பார்க்கின்றானோ அது போன்ற பல நல்லறங்களை செய்த நிலையில் இறைவன் சொன்னதற்கு இணங்க தன்னுடைய வாழ்க்கையில் அடிபணிந்து அதே போல வத்தப மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறையாக இறைவன் குர்ஆனில் நிறைய செய்திகளை சொல்லுகிறார். அந்த வழிமுறையையும் யார் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் தான் சிறந்த கொள்கைக்கு உரியவர்கள். இன்னைக்கு முஸ்லிமா இருக்கிற நாம எல்லாருமே என்ன சொல்றோம்? உலகத்தில் ஏராளமான சித்தாந்தங்கள் இருந்தாலும் ஏராளமான மதங்கள் இருந்தாலும் இன்றைக்கு மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்று நாம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில இதுல வெறுமன கடவுள் தத்துவம் மட்டும் சொல்லப்படாது, ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று கடவுள் தத்துவத்தை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. அந்த கடவுள் தத்துவத்தையும் தாண்டி ஏகத்துவ கொள்கையையும் தாண்டி இந்த உலகத்தில் நாம் பேண வேண்டிய நற்பண்புகள் என்ன, அடுத்தவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது எந்த மாதிரி நடந்து கொள்ளணும், குடும்பத்தில் நடந்து கொள்ளும் போது எந்த மாதிரி நடந்து கொள்ளணும், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வதாக இருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் எப்படி நடக்கணும், அதே போல பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்கணும், நாம செய்யக்கூடிய வியாபார முறைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு வழக்குகள் எந்த மாதிரி இருக்கணும், நம்முடைய பழக்க வழக்குகள் எந்த மாதிரி இருக்கணும் என்று ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணை தத்துவங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இந்த இஸ்லாத்தை நீ கையில வச்சிருக்கிறல்ல, நீ சிறந்த மார்க்கத்திற்குரியவன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த இஸ்லாத்தை கையில் வைத்திருப்பது நமக்கு பெருசு கிடையாது. யார் அந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில இறைவனுக்காக பல நல்ல காரியங்களை செய்து நமக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில நாம என்ன பாடங்களை பார்க்கிறோமோ, அவங்க வாழ்க்கையில நாம என்ன படிப்பினைகளை பார்க்கின்றோமோ அந்த படிப்பினைகளை நாம் பின்பற்றினால்தான் நாம் சிறந்த கொள்கைக்குரியவராக இருக்க முடியும் என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே. இதுதான் எங்களை இது போன்ற செயல் திட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஏன் நாங்கள் 10 மாத காலம் இதில் எங்களுடைய நேரத்தை செலவிடணும்? இன்றைக்கு நாங்களும் மற்ற ஆட்களை போல நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு, எங்க குடும்பம் உண்டு என்று எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிருக்கலாமே. நாங்க எங்களுடைய குடும்பத்தை கவனிப்பதை போல, பொருளாதாரம் திரட்டுவதை கவனிப்பதை போல இதையும் ஒரு அஜெண்டாவாக நாம் கையில் எடுத்து செயல்படுவதற்கு காரணமே நம்மை படைத்த இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பாடத்தை பார்க்கிறீர்களோ,
என்ன படிப்பினையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் நீங்கள் சிறந்த ஒரு கொள்கையில் இருக்க முடியும், சிறந்த மார்க்கத்திலேயும் இருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த அடிப்படையை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இப்போது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கைக்கு உள்ளே வாருங்கள். நமக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தூதர் இதையெல்லாம் நாகூர் கணிப்பா பாட்டின் மூலமா தான் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். 5000 ஆண்டுகள் முன்னே நடந்த ஒரு அரபு நாட்டிலே ஒரு தியாகம்னு சொல்லி இப்ராஹிம் நபியை பத்தி நாம அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது அந்த நாகூர் கணிப்பா பாட்டுல தான் தெரிஞ்சு வச்சிருப்போம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றில் இருந்து நாம குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வணக்க முறை இருக்குது, அதை அவர் பாடல் வரியில் சொல்லி இருக்கிறார். ஏதோ அந்த குர்பானி விஷயம் மட்டும்தான் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த இஸ்லாமிய சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே குர்ஆன்ல எடுத்து பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி குறித்து சொல்லுகிறானோ சொல்லக்கூடிய அத்துணை வசனங்களையும் எடுத்து பார்த்தால் அதுல நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிக்கு மட்டும் அவர்கள் முன்மாதிரி அல்ல, அதையும் தாண்டி நாம் இந்த உலகத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நிறைய பண்புகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு நம்ம ஆரம்ப காலத்துல உள்ள முஸ்லிம்கள் மாதிரி கிடையாதுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருந்தது? குர்ஆன் எல்லாம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்படாமல் இருந்தது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே குர்ஆனை தமிழ்ல மொழியாக்கம் பண்ணி அந்த மொழியாக்கம் செய்யப்பட்ட குர்ஆனை வீட்டுல வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். போன்ல அந்த குர்ஆனுடைய ஆப் எடுத்து வச்சு ஜும்மாவுக்கு சீக்கிரம் பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்தாலும் அந்த ஆப்ல போன்ல ஒவ்வொரு வசனமா படிச்சு இன்றைக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நாமளா சுயமாக மார்க்கத்தை நம்முடைய மொழியில் எடுத்து படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இன்னும் பள்ளி வாசல்களிலேயும் அதிகமான மார்க்க அறிவுரைகள் சொல்லப்பட்டதா? இன்றைக்கு இப்ப நாம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றோம்ல, திருமண கூட்டம், பொதுக்கூட்டம், அதே மாதிரி மாநாடு, உள்ளரங்கு பயானு, பெண்கள் பயானு என்று இந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கத்தை எடுத்து சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்துச்சா என்றால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லாம தான் இருந்துச்சு. அதனாலதான் எத்தனையோ பல தீமைகளை அல்லாஹ் தடுத்திருந்தும் இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி இருந்தும் அந்த தீமைகள் எல்லாம் நம்மிடத்திலே ஆரம்பத்திலே சர்வ சாதாரணமாக இருந்தது. இன்னும் சொல்லப்பட அதை ஒரு பாவமாக கூட நினைக்காம கூட கடந்த காலத்தில் இருந்தோம். வரதட்சணை இருக்குது இல்ல, வரதட்சணை எல்லாம் இந்த சமுதாயம் ஆரம்பத்தில் தீமையாக நினைக்கல. வட்டி வாங்குறது இருக்குது, இந்த வட்டி வாங்குறது இந்த சமுதாயம் ஒரு பெரிய பாவமாக நினைக்கல. காரணம், நமக்கு வட்டி தொடர்பாக இஸ்லாம் எவ்வளவு தடுத்து இருக்கிறது என்பதை தெரியாமல் இருந்தோம். இப்படி ஆரம்ப காலத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் மார்க்கத்தினுடைய பல சட்டங்களை தெரியாமல் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலை எப்படி மாறி போய் இருக்குதுன்னா, இன்னைக்கும் வரதட்சணை வாங்குறாங்க, இன்னைக்கும் வட்டி வாங்குறாங்க, இன்னைக்கும் மார்க்கத்திற்கு மாற்றமான எத்தனையோ பல காரியங்களை செய்கிறார்கள். இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான பல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் இது இஸ்லாம் சொல்லவே இல்லை அல்லது இது சம்பந்தமா எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி இந்த பாவத்தை செய்யறதில்லை. ஒரு ஆள் வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கிறாங்க வைங்க, இன்றைக்கு வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கு தெரியும் அல்லாஹ் குர்ஆன்ல வரதட்சணை வாங்க சொல்லல, ஆண்களை தான் பெண்களுக்கு கொடுத்து முடிக்க சொல்றான். திருமணம் என்று சொன்னால் ஆண் வந்து பெண்ணிடத்துல வாங்குறது எந்த நியாயம் கிடையாது, அது எந்த ஒரு முறையும் கிடையாது. நாம தான் பெண்ணுக்கு மகர் தொகை கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், இப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா இருந்தாலும் எனக்கு சில பொருளாதார தேவை இருக்கிறதுனால வேற வழி இல்லாம வரதட்சணை வாங்குறேன். இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்குது? பல்வேறு விஷயங்களை பாவங்கள் என்று உணர்ந்து கொண்டு அந்த பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவங்க நிலை எப்படி இருக்குது? அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா இறைவன் சொல்லுகிற விஷயத்தை ஒழுங்காக கடைபிடிப்பாங்க, வரதட்சணை வாங்க மாட்டாங்க, வட்டி வாங்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில இஸ்லாத்தை அவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டுமோ அவ்வளவு காரியத்தை கடைபிடிப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, அப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஒரு தீமையான காரியம் எதிரையும் நான் பங்கெடுக்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்தார்களே அந்த தவறுகளை செய்தார்கள், என்னுடைய குடும்பத்தார்களே இஸ்லாம் சொன்ன முறைக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல பங்கெடுக்க மாட்டேன், தீமைக்கு துணை போக மாட்டேன் என்ற
ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் அப்படி நிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ பல தீமைகள் நம்முடைய சமூகத்திலே நடக்கிறது. அதை தீமை என்று தெரிந்து கொண்டு அந்த தீமைக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையா? அல்லாஹ் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையாக தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுவது என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை அழைத்து ஏதேனும் ஒரு செய்தியை சொல்லி, அஸ்லிம், இறைவனாகிய என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால், அப்போது இப்ராஹிம் நபி அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தை எப்படி இருக்குமா? இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கட்டும், அதை செய்யறதுனால நமக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அது இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதனால நமக்கு அதிகமான சிரமங்கள் வந்தாலும் சரி, என்னை படைத்த இறைவன் எனக்கு ஒரு கட்டளையிட்டார், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டிவிட்டால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த அந்த இறைவனுக்காக முழுக்க முழுக்க நான் கட்டுப்பட்டே நடந்து விடுவேன். அல்லாஹ் ஒன்று சொல்லி அதற்கு மாற்றமாக எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இறைவனுக்கு செய்யாதீங்க அல்லாஹ் சொல்லிட்டாலும் வைங்க. அப்படி அல்லாஹ் சொன்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மாற்றமாக எதையுமே செய்ய மாட்டேன் என்று அதை வெறுமன வாயளவில் சொல்வதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்களா இல்லையா? அவங்க வரலாற்றை பற்றி இந்த இஸ்லாமிய சமுதாயம் பல பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். தள்ளாத வயதில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினார். அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பிறகு உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் பாலைவனத்தில் போய் விடுங்க என்று அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவிடுகிறான். அது எப்படி நான் என் மனைவியை விட்டுட்டு வர இயலும்? அது எப்படி நான் என்னுடைய பிள்ளை அங்க விட்டுட்டு வர இயலும்? அவங்க அங்க தனி ஆள் இல்லாத இடத்துல நான் எப்படி விட்டு வர முடியும்? நீ இறைவன் என்ன சொன்னாலும் அந்த இறைவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படணுமா? அப்படி கேட்கல. இறைவன் நீ எனக்கு அப்படி உத்தரவிட்டுட்டியா, அதை செய்வதனால் எனக்கு சில நெருடல்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும், இறைவனுடைய கட்டளை இதுதான் என்றால், இறைவா நான் அந்த கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன், என்னுடைய மனைவியை விட்டுட்டு வரேன், என்னுடைய பிள்ளையை விட்டுட்டு வரேன், நடைமுறைப்படுத்தி காட்டினார்களே. அதே போல இறைவன் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவிலே காட்டுகிறான். அதையும் செய்வதற்கு தயாரானாங்களே. திரும்ப அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்கு தான் இப்படி செஞ்சோம், நீங்க உங்களுடைய சோதனையில கரெக்டாக வெற்றி கண்டு விட்டீர்கள், நீங்க உங்களுடைய மகனை எல்லாம் அறுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த ஒரு பெரிய பிராணியை அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதைத்தான் வாழையடி வாழையாக இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் உல்ஹஜ் மாதத்தை நாம் அடைகிற பொழுது ஹஜ் பெருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ரோல் மாடலாக அனுப்பப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இறைவன் என்ன சொன்னாலும் இறைவன் சொன்ன அத்துணை விஷயத்திற்கு கட்டுப்படுவேன் என்று வந்தார்களே. இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி வரமாடுகிறோம்? நம்மள்ட்ட இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இல்லாம இருக்குது. பல நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா இதற்கு மாற்றமாகத்தான் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்று தெரிந்தும் இஸ்லாம் நாம செய்யற காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமே கிடையாது, நாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக தான் செய்கிறோம் என்று தெளிவாக தெரிந்தும் எந்த ஒரு கூச்ச உணர்வும் இல்லாம இப்படி இறை கட்டளைக்கு மாற்றமாக நாம் நடந்துகிட்டு இருக்கிறோமே என்கிற எந்த விதமான ஒரு கூச்ச உணர்வும் இல்லாமல், இறை கட்டளைக்கு மாறு செய்கிறோமே என்கிற ஒரு பயம் இல்லாமல் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோமே. என்னுடைய அருமை சமுதாயமே, நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது. நமக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடந்தார்களோ, அதுபோல நாமும் இறைவனுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை சொல்லி சொல்றான, தொழுகையை ஒழுங்கா கடைபிடிங்க, வியாபாரத்துல நீங்க பொய் சொல்லாதீங்க, வியாபாரத்துல மோசடி செய்யாதீங்க, வியாபாரத்துல ஏமாற்றம் பண்ணாதீங்க, வியாபாரத்துல மற்ற தவறுகளை செய்யாது. எல்லாத்தையும் இஸ்லாம் வழிகாட்டுது இல்ல, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. அப்ப அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நான் இப்படி செய்யறதுனால எனக்கு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்லை, இறைவனுடைய கட்டளைக்கு நான் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பேன். அப்படி இறைவனுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமா? இதுக்குதான் அல்லாஹ் இந்த உலகத்திலே படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்சது எதுக்குங்க? உலகத்துல பல வசதிகளை ஏற்பாடு செஞ்சு ஒருத்தர் நல்லது செய்ய இருந்தாலும் அதற்கேற்ப அவன் பல காரியத்தை செய்யற அளவுக்கு இந்த உலக வசதிகள் இருக்குது. ஒருத்தர் கெட்டு போக நினைச்சாலும் அதற்குரிய பல விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த இரண்டையும் கொடுத்து இறைவன் அதில் இந்த அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொண்டு இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்கிறார்கள்,
முழுக்க முழுக்க நான் சொன்ன கட்டளைக்கு உட்பட்டு தான் இவர்கள் நடக்கிறாங்களா அல்லது நான் சொன்ன கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறாங்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா என்ன விஷயத்தை கட்டளையிட்டாலும் அதற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்துச்சு. இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு நல்ல பழக்கம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறந்த பண்பு என்னன்னு கேட்டா, எதை அவங்க சரி என்று நினைத்து விட்டார்களோ, சரி என்று நினைத்து விட்டு அந்த நன்மையான காரியத்தை அவர்களோடு மட்டும் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கும் அந்த நன்மையான காரியத்தை ஏவுவார்கள். தனக்கு ஒரு விஷயம் இறைவனுடைய கட்டளை இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படி தெரிந்த விஷயம் எதுவா இருந்தாலும் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க கடைபிடிக்கிற மாதிரியே அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அந்த நன்மையான காரியத்தை ஏவி அவங்க அந்த நன்மையின் பக்கம் அழைத்து வருவார்கள். அல்லது மக்கள் தீமை செய்யறாங்கன்னு வைங்க, பாவமான காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு வைங்க, அந்த தீமையை தடுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதை எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பிரச்சாரம் எடுத்து சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், யா அபதி, என்னுடைய தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என்னுடைய தந்தையே, எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவற்றை நீங்கள் எதற்காக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க ஒன்றை வணங்குறதா இருந்தா உங்களை கவனிக்கிற ஒன்றாக இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்யற ஒன்றாக இருக்கணும். நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அந்த கோரிக்கையை கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இது எதுவுமே செய்யாதவற்றை நீங்கள் எதற்காக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க இப்படி இருக்காதீங்க. நம்ம எல்லாத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை எல்லா நேரத்திலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான், நாம பேசுறத அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு என்ன சிரமங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய சிரமங்களையும் நெருக்கடிகளையும் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஏக நாயன் இறைவன் இருக்கிறான். நீங்கள் அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார்களே, அப்ப கூட தந்தை சொன்ன வார்த்தை என்ன? ஏன்ட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க இப்படி ஏன்ட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை உங்கள்கிட்ட தொடர்ந்தது என்று சொன்னால் அர்ஜுமன்னக்க உங்களை நான் கல்லால அடிஞ்சு வீட்டை விட்டு விரட்டுவன்னாங்க. இப்படி தந்தை இடத்துல எதிர்ப்பு வருகிறது என்று தெரிந்தும் நம்ம சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை சொன்ன எதிர்க்கிறீங்களா? இனிமே நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் அப்படி ஒதுங்கி போகலையே. மீண்டும் மீண்டும் தன்னுடைய தந்தைக்கு இந்த தான் புரிந்திருக்கக்கூடிய அந்த சரியான கொள்கையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களே. அதே போல அன்றைய சமூக மக்களிடத்திலேயும் இருந்த இன்னொரு பழக்கம், என்ன பழக்கம்? அந்த சமூக மக்களிலேயும் இது போன்று இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. அப்ப அந்த மக்களையும் கூப்பிட்டு அப்படித்தான் சொன்னார்கள், நீங்க இப்படி இறைவனுக்கு இணையாக பல விஷயங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, நாம செய்யற எதையாவது அவைகள் பார்க்கின்றனவா? நாம பேசுகிற விஷயங்களை கேட்கின்றனவா? நமக்கு ஏதேனும் உதவி செய்கின்றனவா? நம்மை பாதுகாக்கின்றனவா? எதுக்கு நீங்க இறைவனை விடுத்து மற்றவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அந்த ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை, தான் விளங்கி இருக்கக்கூடிய அந்த கொள்கையை அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி அடுத்தவர்களையும் இந்த கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருந்தார்களே. இன்னைக்கு நம்மளிடத்துல இந்த தாவா படி எப்படி இருக்கிறது? நம்மிடத்துல இந்த அழைப்பு படி எப்படி இருக்கிறது? குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற அந்த ஏகத்துவவாதிகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாம எவ்வளவோ பல விஷயத்தை புரிஞ்சிருக்கிறோம், மார்க்கத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவோ பல தவறுகளை செய்து வந்து இன்றைக்கு அவைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அந்த தப்புல இருந்து நாம எவ்வளவோ நம்மளை திருத்தி வந்திருக்கிறோமே, பாவமான காரியத்திலிருந்து எவ்வளவோ நாம நம்மளை விலைக்கு வந்திருக்கிறோமே, அவ்வளவு தூரம் விலைக்கு வந்திருக்கக்கூடிய நாமே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறுகள் செய்கிற பொழுது அவர்களுக்கு நன்மையான விஷயத்தை எடுத்து சொல்றோமா? நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிற பொழுது அந்த முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கிறோமா? இன்னும் நம்முடைய நட்பு வட்டத்தில் உள்ளவங்க மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய, அவங்க செய்யக்கூடிய தீமையை தடுக்கக்கூடியவர்களாவது நாம இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள்ல உள்ள அந்த இளைஞர்களுக்கு மத்தியில ஏராளமான அனாச்சாரங்கள் மூழ்கி கிடக்கிறது. குறிப்பாக சொல்றதா இருந்தா போதை பழக்கத்தில் எவ்வளவோ மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. மறுக்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கம் எங்கேயாவது போதையை ஆதரிக்கிறதா? போதை வஸ்துக்களுக்கு அதனுடைய வாசல்களை திறந்துவிடக்கூடிய மார்க்கமாக
இஸ்லாம் இருக்குதா? இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்கள். போதைக்கு நேர் மாற்றமான விஷயங்கள் தான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கும். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து பாருங்க, போதைக்கு நேர் மாற்றமான கட்டளையாகத்தான் இருக்கும். நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருமண நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகை பெருநாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதனுடைய விஷயத்தை எடுத்து பாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த போதையினுடைய ஒரு சாயலை கூட அல்லாஹ் தஆலா திறந்து வைக்காமல் இருக்கிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் போதை என்பது சர்வ சாதாரணமாக மற்ற சமூகத்தில் இன்னைக்கு அந்த போதை இருக்குதுன்னா, அந்த சமூகம் அந்த போதையை குறித்து எந்த அளவுக்கு மக்களை வழிகாட்டுது என்பதை அந்த மக்களே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இறைவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எதுவெல்லாம் மனிதனுக்கு போதை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்குமோ, குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொன்றும் தடை செய்யப்பட்டு விட்டது. இப்படி தடை செய்யப்பட்ட அந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது, அது ஹராமான விஷயம் என்று இறைவன் ஹராமாக ஆக்கியிருக்கிற பொழுது, எப்படி இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அந்த போதையை நோக்கி போயிருக்கலாம்? கஞ்சாவுக்கு பழக்கம், அந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்களே, தள்ளி அடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக போய் இருக்கிறாங்களே, சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக போய் இருக்கிறாங்களே, வீடு பிடிக்கிறதுக்கு அடிமையாக போய் இருக்கிறாங்களே. போதைகள் இன்றைக்கு எந்தெந்த வஸ்துக்களாக இருக்கிறதோ அத்துணை வஸ்துக்களுக்கும் அடிமையானவர்களாக இன்றைக்கு இஸ்லாத்தில் உள்ள பல இளைஞர்கள் இருக்கிற பொழுது, அவங்க நம்ம பகுதியில தான் இருக்கிறாங்க. ஆனா நாம அவங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? இவங்கள்ட்ட இந்த தீமை இருக்குதுன்னு தெரியுது, அவங்கள்ட்ட அந்த தீமையை சுட்டி காட்டி இருக்கிறோமா? இந்த மது குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை நம்ம உடம்புக்கு ஏற்படுது? போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுனால ஒருவன் எப்படியெல்லாம் தன்னுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்குகிறான். தன்னுடைய நண்பனிடத்தில் இருந்தாலும் நான் மட்டும் அதுல விலகி இருக்கிறேனா, அது எனக்கு போதும். நான் இதுல ஏதாவது அடிமையா இருக்கிறான? ஏன்ட்ட பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கா? ஏன்ட்ட கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கா? ஏன்ட்ட தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? நான் என்ன கரெக்டா வச்சுக்கிட்டேனே, அடுத்தவன் எப்படி போகட்டும், என்னோட பழகிறவன் எப்படி போகட்டும், என் தெருவில் உள்ளவன் எப்படி போகட்டும் என்கிற இந்த மனோநிலை இருக்குது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய பாடம் அல்ல, அது அவருடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பனை அல்ல. அவருடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய பாடம், படிப்பனை. அன்றைக்கு அவர்கள் எதை மார்க்கம் என்று உணர்ந்தார்களோ அதை அவர்கள் பின்பற்றுவதை போல, அடுத்தவர்களிடத்தில் அந்த தீமை இருந்தாலும் அந்த தீமையை கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் மட்டும் பாவத்திலிருந்து விலகி மறுமையில சொர்க்கம் வரணும் என்கிற ஆசை மட்டும் அவர்களுக்கு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தகைய ஆசை இருந்தது? இறைவன் எதிர்பார்த்ததை போல நானும் என்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க, என்னோடு பழகக்கூடியவங்க, நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற அத்துணை நபர்களும் இறைவன் எதிர்பார்த்ததை போல முழுக்க முழுக்க இறை கட்டளை பின்பற்றியவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்களே. இன்னைக்கு நம்ம அந்த தாவா பணிகளை கையில விட்டு போயிட்டோம். நம்ம ஜமாத்திலேயே நம்ம சொல்றோமே, ஆரம்பத்துல கொள்கை வட்டத்தில் இருந்த நம்ம அந்த கொள்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, தாவா பணிக்கு நன்மையை தீமை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, இன்றைக்கு நமக்கு நம்முடைய கவனங்கள் ஃபுல்லா எதை நோக்கி வந்து விட்டது? பொருளாதார நெருக்கடியை நோக்கியே போயிட்டோம். அப்படி பொருளாதார நெருக்கடியை நோக்கி நம்ம போனதுனால நம்ம வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம தக்க வைக்கிறதுக்கு வேலை என்னவோ அதை பார்க்கிறோமே ஒழிய, அடுத்தவங்க மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிற பொழுது அந்த தீமையை போய் தடுக்கணும் என்கிற ஒரு மனோநிலை இன்றைக்கு கொள்கையை அறிந்த மக்களிடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது என்று சொன்னால், அப்ப நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில என்ன பாடத்தை எடுத்திருக்கிறோம், என்ன படிப்பினை ஏற்றிருக்கிறோம், இதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒழுக்க ரீதியில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பல தீமைகள் செய்கிறது, அதை கண்டிக்காம இருக்கிறோம். சரி, ஒழுக்கத்தை விடுங்க, மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. மார்க்க விஷயத்திலேயும் இன்றைக்கு பல்வேறு தீமைகள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துச்சா இல்லையா? அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல நம்ம சமூகத்துல பொதுவா எந்த ஒரு பழக்கமும் இருக்குது, நாங்க அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர்ல மௌலிது ஓதக்கூடிய ஒரு கலாச்சாரமும் இது நம்முடைய சமுதாயத்துல ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இடையில நாம் அதற்கு எதிராக அதிகமான பிரச்சாரத்தை கொண்டு போய் அதுல எந்த அளவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதுல இருந்து ஓரளவு விலைக்கு மக்களை கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல நாங்க மீலாது விழா ஊர்வலம் போறோம் என்று போறாங்க.
நம்ம கோவை மாவட்டத்திலேயும் சில இடங்களில் அந்த மீளாது விழா ஊர்வலங்கள் போனது. சரி, அப்படி போன அந்த ஊர்வலத்தை எடுத்து பாருங்க. பஸ் அப்படி எங்கேயுமே அல்லாஹ் தஆலா இந்த குறிப்பிட்ட மாதத்துல இறை தூதரை புகழ்வதற்காக அந்த சுபஹான மௌலித் என்ற ஒரு வாசகத்தை சொல்லி இதை நீங்க படிங்கன்னு அப்படி மார்க்க கட்டளை எதுவுமே இல்லை. மார்க்க கட்டளை மீறுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த மீளாது விழா ஊர்வலத்துல போகும் பொழுது பின்னாடி பெரியவர்கள் எல்லாம் வர்றாங்க, முன்னாடி சின்ன பசங்க போறாங்க. அந்த சின்ன பசங்க போகிற அந்த செயல் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. வேட்டையை கொடைக்கு மேல தூக்கி கட்டிக்கிட்டு ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு. விட்டு அடிக்கிறான், இசை கச்சேரி நடத்துறான், சினிமா பாட்டுக்கு அடிக்கிறான். சமீபமாக என்ன படம் வெளியே வருதோ அந்த படத்தினுடைய அந்த பாட்டினுடைய இசை அங்கே ஒழிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் இப்படி ஒழிக்கப்படுகிற பொழுது அங்க இருக்கிற சின்ன பசங்களை பாருங்களேன், எல்லாம் 10 வயசு 11 வயசு 12 வயசு. அந்த பையன் ரோட்ல நடந்து அந்த ஊர்வலத்துல போகும் பொழுது ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாடம். சரி, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதுதான் உங்க நோக்கம். அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரை புகழ்வதுதான் நோக்கம். ஆனா இன்றைக்கு இறை தூதரை புகழ்றோம் நீங்க மார்க்கத்துல வரவு மீறியதோடு எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நோக்கி சிறுவர்கள் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து நாம பிரச்சாரம் பண்ணாமா? அதே முஹர்ரம் மாதம், அந்த முஹர்ரம் மாதத்துல மேலப்பாளையத்தில் ஒரு பகுதியில் இதே மாதிரி ஊர்வலம் போகுது. அந்த முஹர்ரம் ஊர்வலத்துல போகும் பொழுது அதுல சில பசங்க என்ன செய்யறாங்க, கடுமையாக அங்க ஆடிட்டு வர்றோம் பாடிட்டு வர்றாங்க. சுன்னத் ஜமாத்துல உள்ள ஒரு பெரிய ஆளாலேயே அதை ஜீரணிக்க முடியல. அதை பார்த்து என்னடா இவ்வளவு அநியாயம் பண்றீங்களடா, முஹர்ரம்ங்கிறது இது ஏதோ ஒரு வணக்க வழிபாடு நினைச்சு நீங்க செய்றீங்க, அது இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணுதான். சரி, வணக்க வழிபாடு நினைச்சு நீங்க செய்றீங்க. இதுல இப்படி பாட்டு படிச்சு வேட்டியை மடிச்சு கட்டி தலையில துண்டை கட்டிக்கிட்டு இப்படி நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இஸ்லாத்தை இந்த மாதிரி இழிவுபடுத்துறீங்களே என்று ஒரு முதியவர் அந்த சபையில நின்று அந்த நபர்கள்ட்ட சொல்றாரு. சுன்னத் வல் ஜமாத்துல உள்ளவர் தான் அந்த கருத்தை எடுத்து சொல்றாரு. ஆனா அவர் பேச்சு எடுபட மாட்டேங்குது. அவர் அப்படி சொல்லிக்கொண்டே கடுமையாக கண்டிக்கும் பொழுது இன்னும் ஆட்டத்தினுடைய வேகத்தை கூட்டிட்டு அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மார்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருங்க. ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் எவ்வளவோ மார்க்க எல்லைகளை மீறி கொண்டிருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் வந்து விட்டால் மார்க்க எல்லையை மீறுகிறார்கள். இப்ப நம்ம இருக்கிற ஷாபான் மாதத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த ஷாபான் மாதத்துல பிறை 15ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஷபே பராத் இரவு என்று சொல்லி அன்றைய தினம் பள்ளி வாசல்கள்ல இரவு முழுக்க நிறைய வணக்க வழிபாடுகள் செய்யணும், இரவு நேரத்தில் நின்று தொழுகணும், பகல் நேரத்தில் நின்று நோன்பு வைக்கணும் என்று இப்படி எல்லாம் சில சட்ட திட்டங்களை சொல்லி இருக்கிறாங்களே. இப்ப நாம இருக்கிற இந்த மாதத்துலதான் பிறை 15ல தான் அவங்க இந்த காரியத்தை செஞ்சு இருக்கிறாங்க. சரி, இந்த ஷபே பராத்னு சொல்லி ஏதாவது இஸ்லாத்தில் சொல்லப்படுதா? பராத் இரவுன்னு சொல்லி ஏதாவது நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபான் மாதத்துல பிறை 15ல இப்படி பள்ளிவாசல இரவு வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். பகல் நேரத்தில் நோன்பு வச்சாங்க. அந்த அன்னைக்கு இறந்தவங்களுக்கு 3 யாசின் ஓதுறாங்க. கபர்ஸ்தானுக்கு போய் அங்க போய் சில சிறப்பான வணக்க வழிபாடுகள் செஞ்சாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக ஏதாவது ஆதாரப்பூர்வமான நபிமொழி இருக்குதா? அது குர்ஆன் வசனங்கள் இருக்குதா? குர்ஆன் இல்ல, ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் இல்ல. ஆனால் அதை இன்றளவு நம்ம மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலில் இருந்து கொண்டு சிறப்பான வணக்கங்களை புரிகிறது, கபர்ஸ்தானுக்கு போறது, வீட்டுல ஒவ்வொரு வீடுகளிலேயும் இறந்தவங்களுக்காக 3 யாசீனை ஓதுறது என்று இன்றளவும் இது போன்ற மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் நடக்கும் பொழுது கொள்கைவாதிகள் நாம என்ன நினைக்கிறோம்? நான் அந்த தப்பு பண்றதில்ல, நான் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை செய்யலையே, நான் இந்த தீமையில எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடலையே, நான் என்ன அளவுல தனியா ஒதுங்கிக்கிட்டேன்ல, இது மாத்திரம் எனக்கு போதும். நான் இருக்கிற அந்த பகுதிகள் அது நடந்தா என்ன, நடக்காட்ட என்ன, மக்கள் அதை செஞ்சா என்ன செய்யாட்ட என்ன, அதையெல்லாம் கண்டிக்க மாட்டேன், அதையெல்லாம் நான் கண்டிக்க மாட்டேன், இதையெல்லாம் நான் பிரச்சார களத்தின் மூலமாக மக்களுக்கு பதிய வைக்க மாட்டேன் என்ற கொள்கைவாதிகள் நாம் ஒதுங்கி செல்வோம் என்று சொன்னால், தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை விட்டுவிட்டு எனக்குன்னு வேலை இருக்குது, எனக்குன்னு பொருளாதாரம் இருக்குது என்று முழுக்க முழுக்க நம்முடைய கவனத்தை மார்க்கத்தை ஏவுவதற்கும் அந்த தீமையான காரியத்தை தடுப்பதற்கும் நாம் நம்முடைய நேரத்தை செலவழிக்காவிட்டால், இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையா? தன்னுடைய தந்தைக்கு சொன்னாங்களே, தன்னுடைய சமூக மக்களுக்கு அதை எடுத்து சொன்னாங்களே. அப்ப இதுவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மார்க்க அடிப்படையில் மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சிறந்த ஒரு பாடமாக பெற வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில
ஒரு குடும்ப தலைவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வழி நடத்தணும், அதற்கும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில நிறைய முன்மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு நாமளும் குடும்ப தலைவர் தானே. நம்மளுடைய அந்த குடும்ப பொறுப்பு ஃபுல்லா இன்னைக்கு எதை நோக்கி இருக்கிறது? இங்க பெண்கள் யாரும் இல்ல, பெண்கள் அங்கங்கே இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஆண்களை மையமா வச்சு மட்டும் கேட்கிறேன். நாமளும் இன்னைக்கு குடும்ப தலைவரா இருக்கிறோம். அந்த குடும்ப பொறுப்பு என்றால் எதை மட்டும் நாம குடும்ப பொறுப்பா நினைக்கிறோம் தெரியுமா? சரி, நமக்குன்னு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, நம்மளை நம்பி ஒரு பெண்ணு வந்துட்டாங்க, நம்முடைய திருமண வாழ்க்கையில நமக்குன்னு குழந்தை பிறந்திருக்கிறாங்க, இருக்கிற காலம் வரை மனைவி மக்களை எந்த ஒரு சிரமப்படாம நம்ம பாதுகாத்துருவோம். நம்ம பல கஷ்டப்பட்டாலும், நாம அந்த பொருளாதாரத்திற்காக நிறைய சிரமத்தை சந்திச்சாலும் நம்ம மனைவியை நம்ம சிரமப்படுத்திட வேண்டாம், நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த சிரமத்தை காட்டிட வேண்டாம். நாம படிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நம்ம பிள்ளைய நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு கிராஜுவேட்டாக நம்ம ஆக்கி வச்சிருவோம் என்கிற அளவிற்கு இன்றைக்கு நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய முழுக்க நம்மளுடைய உலக வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னென்ன வழி இருக்குதோ அவ்வளவு விஷயத்தையும் கையாளுறோம். இதெல்லாம் மார்க்கத்துல ஒண்ணு குற்றமே கிடையாது. நம்மளை நம்பி ஒரு பெண் வந்துட்டாங்களே, அவங்களை கடைசி வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களை திருமணம் செஞ்சு அந்த ஆணுக்கு தான் இருக்குது. இறைவன் நமக்கென்று குழந்தை பாக்கியத்தை வழங்கி விட்டான, அந்த குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறது, அந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறது, இன்னும் அவங்களுக்குரிய அந்த தேவைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இது கண்டிப்பாக ஒரு குடும்ப தலைவர்கிட்ட இருக்க வேண்டியது. இதையும் தாண்டி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீ எந்த கொள்கையில் இருக்கிறியோ, எந்த சரியான கொள்கையில் இருக்கிறியோ, உன்னுடைய குடும்பத்தையும் முழுக்க அந்த கொள்கை அடிப்படையிலேயே நீ உருவாக்கு. உன்னை நம்பி ஒரு மனைவி வந்தாங்க என்பதற்காக, அந்த மனைவிக்காக நீ கஷ்டப்பட்டு உழைக்கின்றாயே, இது பொருளாதாரத்தை கொடுப்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கக்கூடாது. உன்னுடைய மனைவி இடத்திலே மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு அம்சம் இருக்குதா? மனைவி இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லி உன்னுடைய மனைவியை இந்த மார்க்க கொள்கையை நோக்கி அழைத்துவார். உன்னுடைய பிள்ளைங்க இன்றைக்கு மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறாங்களா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லி அவங்க மார்க்க துணைக்கு அழைத்துவார். இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள்ல அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் பெரியவங்களை எடுத்து பாருங்களேன், நல்ல மதிப்பு மிக்கவர்களாக அடுத்தவங்களால கருதப்படுவாங்க. பாயா எல்லா தொழுகைக்கும் கரெக்டா பள்ளிவாசலுக்கு வந்துருவாரு, ஒரு தொழுகையை கூட மிஸ் பண்ண மாட்டாரு. அல்லது அவருடைய மனைவியா பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதா இருந்தாலும் கரெக்டா போய் தொழுவாங்களே, அல்லது வீட்டுல தொழுகிறதா இருந்தாலும் அந்த தொழுகை இபாதத்து குர்ஆன் ஓதுறது எல்லாம் கரெக்டா இருக்குது. வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்குது. ஆனா அவங்களுடைய பிள்ளைய பத்தி கேட்டா, இவருக்கும் வந்து திறந்தான் பாரு, அவர் பள்ளிவாசலே கதின்னு கிடைக்கிறாரு, இவர் பள்ளிவாசல் பக்கம் இவர் போகவே மாட்டேங்கிறார். இந்த ஒண்ணுல இவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் எல்லா தொழுகைக்கும் போகக்கூடியவரு பிள்ளைய தொழுகைக்கு அழைச்சிட்டு போகாம விட்டுட்டாரு. பிள்ளைகளுக்கு அந்த நன்மையான காரியத்தை ஏவாம விட்டுட்டாரு. அவனுடைய பிள்ளை பாருங்க அடுத்தவரோடு சுத்தி எவ்வளவு நாசமா போய் கிடக்கிறான் என்று நாமளே எத்தனை நபர்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நம்ம பெறக்கூடிய ஒரு பாடமா? இப்ராஹிம் நபி வாழ்க்கையில நாம படிக்கக்கூடிய முக்கியமான தகவல் இதுதானே. குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நமக்கு சொல்லுகிற பொழுது எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கிறார். முதல்ல இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் காபா இருக்குது. அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த ஒரு வேலையில இப்ராஹிம் நபியும் செய்யறாங்க, தன்னுடைய மகனையும் அந்த நன்மையான காரியத்தில் ஈடுபடுத்துறாங்க. அல்லாஹ் கட்டளையிடுறான், தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொல்லி நீயும் இந்த நன்மையான காரியத்துக்கு வா. அந்த பள்ளி வாசல் புனர் 2 பேரும் செய்வோம். மக்கள் வந்து தொழுவதற்காக, மக்கள் அங்க வந்து பல நன்மையான காரியங்களை ஈடுபடுவதற்காக, இப்படி நன்மையான காரியத்துல நானும் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி செலவழிக்க போறேன், நீயும் உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செலவழி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த நல்ல பணியில் இணைத்துக் கொண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பணியை செய்வோம் என்று சொல்லி இறைவனுடைய கட்டளையை செய்து முடித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை முடிச்ச பிறகு அடுத்து இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்றாங்க. அதுதான் இப்ப நாம கவனிக்க வேண்டியது. ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் நாம நம்முடைய மனைவில நிறுத்த வேண்டிய செய்தி இதுதான். காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல எப்படி துஆ செய்கிறார்கள்? இறைவா, நீ எங்களுக்கு சொன்ன அடிப்படையில உன்னுடைய அந்த பணியை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்.
காபாவை புனர் நிர்மாணம் செஞ்சு முடிச்சிட்டோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக. இறைவன், நானும் இந்த காரியத்தில் ஈடுபட்டேன், என்னுடைய மகனும் இந்த காரியத்தில் ஈடுபட்டாங்க, நாங்க 2 பேரும் இந்த காரியத்தில் ஈடுபட்டோம். நாங்க உங்களிடத்துல வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, முஸ்லிமைனி லக, இங்க 2 பேரையுமே உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளாக ஆக்கி வச்சிரேன். அடுத்து சொல்லுகிறார்கள், வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எனக்கு அடுத்தடுத்த சந்ததிகள் அடுத்து வருவாங்க, என்னுடைய மகனுக்கு அடுத்து குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு அடுத்து குழந்தை பிறக்கும், இப்படி எனக்கென்று அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாங்களே, என்னுடைய அந்த தலைமுறைகளையும் உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஆட்களாக நீ ஆக்கி வச்சிருக்க. அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அரினா மனாசிக்கனா, இன்னும் நாங்கள் என்னென்ன வணக்க வழிபாடுகள் செய்யணுமோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடு. நீ சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியத்தை குடும்ப தலைவராக இருக்கிற நானும் கடைபிடிக்கிறேன், என்னுடைய மகனார் இஸ்மாயில் அவர்களும் அந்த காரியத்தை கடைபிடிப்பாங்க. அதே போல எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அத்துணை நபர்களும் நீ சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்களை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம். அரினா மனாசிக்கனா, எனவே நீ எங்களுடைய வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொடு. அலைனா, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் நீ மன்னித்து விடு. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக கருணை மிக்கவனாக இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்களே. அப்ப இதனுடைய கான்செப்ட் நமக்கு என்ன உணர்த்துது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய விஷயத்தில் அவங்க எப்படி நல்ல காரியத்தில் செஞ்சாங்களோ, அவங்க எப்படி இபாதத்தில் ஈடுபட்டாங்களோ, அதே போல இறைவா என்னிடத்தில் இருக்கிற அந்த நல்ல பண்பு என்னுடைய மகனிடத்திலேயும் வர வேண்டும், என்னுடைய அடுத்த தலைமுறையிலேயும் வர வேண்டும். எங்களுடைய குடும்ப பாரம்பரியமே நீ கட்டளையிட்டபடி முழுக்க முழுக்க நன்மையான காரியத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு குடும்பமாக எங்களுடைய குடும்ப அமைப்பு உருவாக வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அதற்கேற்ப தன்னுடைய குடும்பத்தை உருவாக்குகிறார்களே, இதையும் ஒரு மனதிலே பதிய வைத்துக் கொண்டு ஒரு சிறந்த குடும்ப தலைவராக எப்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்களோ அதுபோல நாமும் நம்முடைய குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாட்டோட இறைவன் சொன்ன அடிப்படையில், அந்த இறைவனுடைய கட்டுப்பாடு என்பது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களும் எப்படிப்பட்ட ஒரு பெயர் வாங்கணும். இந்த குடும்பத்தில் உள்ள பெரிய ஆணை பாருங்க, மார்க்க விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணை பாருங்க, மார்க்க விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் உள்ள சின்ன பசங்களை பாருங்க, மற்ற பசங்கள் எல்லாம் பல தவறான காரியத்தை நோக்கி நம்முடைய உலக வாழ்க்கையை கொண்டு செல்றப்ப, போதையை நோக்கி பயணிக்கிறப்ப பள்ளிவாசலுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, மார்க்கத்துடைய தொடர்பு, ஒரு சமுதாய சேவை என்று சொன்னால் அதுல முதல்ல களம் ஆடக்கூடிய அந்த ஒரு தொடர்பு, இவ்வளவு விஷயத்தை அவர் செய்யறாரு. அப்ப இந்த குடும்பத்தில் உள்ள யாரையுமே எந்த குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக இருக்குது என்கிற ஒரு பெயரை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கினார்களோ, அப்படி வாங்குவதற்காக தன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் உருவாக்கி காட்டினார்களோ, அதே போல அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு, அதை ஒரு படிப்படியாக ஏற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய ஒரு குடும்பமாக உருவாக்க வேண்டும். இப்படி இன்னும் சொல்வதாக இருந்தால் ஏராளமான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பாடமாக பார்க்கிறோம். இப்படி பாடமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெறுமன காது கொடுத்து கேட்கப்படுகிற செய்தியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அவைகளுக்கு நாம் முழுக்க முழுக்க உயிரோட்டம் கொடுத்து எதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையாக அறிந்தோமோ அதற்கு முழுக்க முழுக்க செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக அந்த நன்மையான காரியத்தை நாமும் செய்து அடுத்தவர்களுக்கும் அந்த நன்மையான காரியத்தை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. யார் தன்னை முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே அடிப்படையை செய்து இறைவன் சொன்ன அடிப்படையில் நன்மையான காரியத்தை செய்கிறாரோ, அதே போல இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுகிறாரோ, இவரை விட சிறந்த மார்க்கத்திற்குரியவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறானே. இதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, இந்த கொள்கையை நோக்கி மக்களை அழைப்பதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி திருப்பூரில் வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொங்கு மண்டல மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் நாம் திரளாக கலந்து கொள்வதோடு அடுத்தவர்களையும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்து முழுக்க முழுக்க இறைவன் எதிர்பார்த்த அடிப்படையில் நாம் இந்த இஸ்லாமிய பயணத்தை கொண்டு செல்லுவோம்.
இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்போம். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இறைவனுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக வாழ்ந்து மறுமையில் நாம் அனைவரும் இறைவனை சந்திக்கும் பொழுதும் இறைவனுடைய அன்பை பெறக்கூடியவராக, இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் நன்மையை பெறக்கூடியவர்களாக, இறைவனுடைய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் மாறணும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கேட்டுக்கொண்டு அந்த மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பையும் செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.